இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீக்கோடோட 15th கொஸ்டின் 3 சம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்டிஜர் அரே கொடுத்துருவாங்க. நாம் சரி நம்ம என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரிப்ளட்ஸும் ரிட்டர்ன் பண்ணணும். ட்ரிப்ளட்ஸ் என்னென்னா எந்த 3 நம்பர் ஆட் பண்ணால் 0 வருமோ அந்த 3 நம்பர்ஸும் வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்து கொடுக்கணும் காம்பினேஷன் செட்டு. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ட்ரிப்ளட்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஐஎன்ஜேகே மூணுமே வந்து வேறு வேல்யூஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் கொஸ்டின். ஸோ ஒன் டைம் வந்து போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கா? -1 ஓகே, நல்ல காம்பினேஷன் இல்லை. ஸோ என்ன தான் இன்றைக்கி பார்க்குறோம். என்னென்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ஸ்ன்னு ஒரு அரே இருக்குமா, நம்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா -1 0 -1 ஒரு 2. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எந்த 3 நம்பர் ஆட் பண்ணால் 0 வரும். ஸோ பார்த்தோன்னே சொல்லலாம் -1 -1 2. அடுத்தது இன்னொரு 1 வச்சுக்கிறேன் எக்ஸ்ட்ராவா 1. ஸோ வச்சுக்கிட்டேன்னா -1 0 1. ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 0 வரும்னு சொல்லிக்கலாம். ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஃபஸ்ட் எடுக்கிறேன். ஆல் பாசிபிள் காம்பினேஷன் எதுனா -1 0 1. ஸோ இது வந்து ஒரு பாசிபிள் காம்பினேஷன் -1 0 1. ஓகே, நெக்ஸ்ட் பாசிபிள் காம்பினேஷன் என்னென்னா 0 -1 1. 0 -1 1 0 வச்சு. நெக்ஸ்ட் பாசிபிள் காம்பினேஷன் என்ன? ஓகே, நெக்ஸ்ட் பாசிபிள் காம்பினேஷன் என்ன? -1 -1 2. இதுவுமே ஒரு பாசிபிள் காம்பினேஷன் தான். -1 ஸ்டார்ட் பண்ணால் -1 -1 2. நெக்ஸ்ட் பாசிபிள் காம்பினேஷன் எதாவது இருக்கா? -1 2 1 இல்லை. ஸோ இதில் தான் பாசிபிள் காம்பினேஷன்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து ட்ரிப்ளெட்ஸ். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. யூனிக்காக இருக்கணும் மீன்ஸ் நோ டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. இங்கே வந்து இது பார்த்திங்கன்னா -1 0 1 0 -1 1 சேம் தான், டூப்ளிகேட் தான். ஸோ இங்கே வந்து ஒரு டூப்ளிகேட் ஜென்ரேட் ஆகிருக்கா? ஓகே, இது வந்து டூப்ளிகேட் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி டூப்ளிகேட் ஜென்ரேட் ஆகக்கூடாது. ஓகேவா? நான் வந்து இப்போ வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் தான் வந்து அப்படி டேரெக்டாக வச்சு மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ப்ரூட் ஃபோர்ஸ் என்னென்னா ஃபார் ஈச் இண்டெக்ஸ் ஐ நான் ஒரு ஜே பிக் பண்ணுவேன். ஃபார் ஈச் இண்டெக்ஸ் ஜே நான் வந்து கேயை ஃபைண்ட் பண்ணி தேடி போவேன். இங்கே வந்து எந்த நம்பர், அதாவது இப்போ 1ங்கிற -1 நம்பர் தான் ஃபஸ்ட் நம்பர், 0th இண்டெக்ஸ். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஜே வந்து 0 செகண்ட், ஐஇசி நாட் ஈக்குவல் டு ஜே, ஜே இஸ் நாட் ஈக்குவல் டு கே, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஈக்குவல் எடுத்துக்கூடாது. ஸோ அடுத்த நம்பர் எடுத்துக்கிறேன். ஜே வந்து 0, இந்த இண்டெக்ஸ் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இதுக்கப்புறமா எந்த நம்பர் ஆட் பண்ணாலாம் எனக்கு வந்து 0 ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே ஐட்ரேட் பண்ணி கண்டுபிடிப்பேன். ஓகேவா? -1 0 வந்துருச்சு. அடுத்து என்ன நம்பர் ஆட் பண்ணால், இந்த வரிசையில் ஆட் பண்ணால் எனக்கு 0 வரும். -1 ஆட் பண்ணால் 0 வரும். ஸோ -1. நெக்ஸ்ட்டு வேறு எந்த நம்பர்? ஸோ -1 ஆட் பண்ணால் 0 வராது. ஓகே, ஸோ வேறு நெக்ஸ்ட் எந்த நம்பர் ஆட் பண்ணால் 0 வரும்? 2 ஆட் பண்ணுறேன். 2 ஆட் பண்ணால் 0 வருமா? வராது, 1 வந்திருக்கும். அடுத்து 1 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 0 வரும். ஸோ இந்த நம்பரை வந்து எடுத்துப்பேன். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து ஃபார் ஜே இஸ் ஈக்குவல் டு 0 நான் வந்து எல்லா பாசிபிள் கே வேல்யூஸுமே கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு -1 எடுக்கிறேன். ஜே இஸ் ஈக்குவல் டு 1 எடுக்கிறேன். இனிமேல் வந்து -1 எடுக்கிறேன். அடுத்த நம்பர் ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். -1 எடுத்துக்கிறேன். இனி நான் என்ன பண்ணணும்னா எல்லா பாசிபிள் கே வேல்யூஸும் எடுக்கணும். பாசிபிள் கே வேல்யூஸ்னால் 2 or 1. ஸோ 2 வைக்கும்போது எனக்கு என்ன வரும்னா 0 வந்துடும். 1 வைக்கும்போது என்ன வரும்னா எனக்கு 0 வராது. ஸோ இது வந்து ஒரு ட்ரிப்ளெட். இது ஒரு ட்ரிப்ளெட், இது ஒரு ட்ரிப்ளெட். நெக்ஸ்ட் என்னென்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 0க்கு மூவ் ஆகிறேன். 0க்கு மூவ் ஜே இஸ் ஈக்குவல் டு -1 இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பாசிபிள் கே வேல்யூஸ் 2 or 1 போடும்போது எனக்கு 1 வந்து 0 ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதோட வேல்யூனா -0, -1, 1. ஸோ இது ஒரு ட்ரிப்ளெட். நெக்ஸ்ட் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு -1 மூவ் ஆகுவேன். மூவ் ஆகும்போது ஜே இஸ் ஈக்குவல் 2 தான், கே இஸ் ஈக்குவல் டு 1 தான். இதுதான் பாசிபிள் காம்பினேஷனே. ஸோ இதுக்கு வந்து 0 ஜென்ரேட் ஆகுமா? ஆகுது. ஸோ ஆகலை. ஸோ ஆகலை. ஸோ அதனால் இது 3மே தான் எனக்கு வந்து இருக்கக்கூடிய ட்ரிப்ளெட்ஸு. இந்த ட்ரிப்ளெட்ஸில் ஒரு டூப்ளிகேட் இருக்குது. இந்த டூப்ளிகேட்டை மட்டும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இதுதான் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஃபார் ஈச் ஐ நான் வந்து ஒரு n டைம்ஸ் ஜே கண்டுபிடிக்க போகிறேன். அதேமாதிரி ஃபார் ஈச் ஜே நான் ஒரு n டைம்ஸ் கே கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா big O of n³ வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி big O of n³ இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு big O of n² இந்த சொல்யூஷனை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணணும். இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் இன்றைக்கி. ஓகேவா? ஓகே,
ஸோ இது ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். -1, ஸோ இதுதான் நம்மளோட இதுவா. ஸோ நான் பண்ண போகிற சொல்யூஷன் வந்து எங்கேருந்து நான் டிரைவ் பண்ண போகிறேன்னா, ப்ரீவியஸாக சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் 2 sum and 2 sum 2. ஓகேவா, இந்த 2 கொஸ்டின்லேருந்து தான் சொல்யூஷன் டிரைவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா 2 sumக்கு என்ன பண்ணியிருப்போம், ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஸோ இப்போது 2 sumனா 2 நம்பரை, எந்த நம்பரை 2 நம்பர் ஆட் பண்ணால் டார்கெட் வந்து கிடைக்கும்னு பார்க்கணும். இங்கே வரைக்கும் டார்கெட் வந்து 0. ஓகேவா, டார்கெட் வந்து 0. ஸோ இப்போ நான் எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் 0 வரும் நம்பிக்கை என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு ஹேஷ் மேப் எடுத்திருப்பேன். ஹேஷ் மேப்பில் இது வந்து கீ, இது வந்து வேல்யூ. ஸோ கீழே வந்து என்னென்னா, இப்போது -1 பார்க்குறேன்னா, -1 வந்து இந்த அரே -1 இருக்குது. -1 கூட எத்தனை நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு வந்து 0 ஜென்ரேட் ஆகும், 1 ஆட் பண்ணால் 0 ஜென்ரேட் ஆகும். 1ங்கிற இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கா, இல்லை. ஸோ என்ன பண்ணுவேன்னா -1 போட்டு அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0 வந்து போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு 0 இருக்குது. 0க்கு வந்து எத்தனை நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 0 வரும், 0 கூட 0 ஆட் பண்ணால் 0 வந்துருக்கும். ஸோ இங்கே வந்து 0 இருக்குது அந்த ஹேஷ் மேப்பில், இல்லை. ஸோ 0 வந்து கீழே போட்டு அதோட வேல்யூ என்ன 1. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனை போட்டுருவேன். 2 கூட எத்தனை நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 0 ஜென்ரேட் ஆகும், -2 ஆட் பண்ணால் 0 ஜென்ரேட் ஆகும். ஸோ என்ன பண்ணிடுவேன்னா 2 அந்த -2 இங்கே இருக்கா, இல்லை. ஸோ வந்து 2 உள்ள போட்டு அதோட வேல்யூ என்னென்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 2. ஸோ அதை போட்டுருவேன். இப்போ -1 இருக்குது. -1 கூட எத்தனை நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 0 ஜென்ரேட் ஆகும், 1 ஆட் பண்ணால் 0 ஜென்ரேட் ஆகும். இங்கே வந்து அப்டேஷன் நடக்கும்போது இங்கே 3 மாறிடும். நெக்ஸ்ட்டு 1 இருக்குது. 1 கூட எத்தனை நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 0 ஜென்ரேட் ஆகும், -1 இருக்கா, இருக்குது. ஸோ அது என்னென்னா 2 sum வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து 2 sum பண்ணியிருப்போம், இந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருப்போம், ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி. 2 sum 2ல் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, இதே லாஜிக்கை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுங்கிறதே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த அரே வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணியிருப்போம். ஷார்ட்டடாக இருக்கும். ஸோ ஷார்ட்டடாக இதை மாற்றினேன்னா இது என்னவா மாறும், -1, -0, 1, 2. ஸோ இந்த மாதிரி மாறிடுச்சா. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, இந்த எக்ஸ்ட்ரா ஹேஷ் மேப் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். -1 கூட எத்தனை நம்பர் ஆட் பண்ண எனக்கு வந்து 2, அதாவது 0 ஜென்ரேட் ஆகும், டார்கெட் ஜென்ரேட் ஆகும். டார்கெட் வந்து 0. ஸோ -1 வந்து ஐன்னு வச்சுப்பேன், ஜேங்கிறது வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வச்சுப்பேன், இந்த வேல்யூ வச்சுப்பேன். -1 + 2 என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. 0 இல்லை 1 வந்திருக்கு. கரெக்டாக 1ங்கிறது என்ன, டார்கெட்டோட அதிகமாக இருக்குது. டார்கெட்டோட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவேன், ஜேயை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன். ஜே இந்த பக்கம் கொண்டு வரதால் என்ன ஆகும், டோட்டல் வந்து கம்மியாகும். அதாவது டோட்டல் கம்மியாகும். ஆமாம், கரெக்ட், டோட்டல் கம்மியாகும். ஏன்னா இது வந்து ரைட் சைடில் வந்து அதிகமான வேல்யூ இருக்கும், லெஃப்ட் சைடில் சின்ன வேல்யூ தான் இருக்கும். ஸோ இப்போ ஜே கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா, டோட்டல் வந்து கம்மியாகும். இப்போது -1 + 1 0. ஸோ நம்ம டார்கெட் கிடச்சிருச்சு. நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா, இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் 0 and 0, 1, 2, 3 3 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் வந்து 2 sumோட ஒரு ஆப்டிமைசேஷன். 2 sum 2ல் சொல்யூஷன் கொடுத்துருப்போம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 sum 2ங்கிறது தான் வந்து நம்ம வந்து 3 sumல வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், இது எல்லாமே தேவையில்லை. ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னா, 2 sum 2ல் அந்த மாதிரி இந்த அரேயை மாற்றணும். ஸோ வந்து என்ன பண்ணிடுவேன்னா, ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் பண்ண அப்புறமா எப்படி இருக்கும் இந்த அரே, -1, -1, 0, 2, 1, 2. ஸோ இந்த மாதிரி மாறிடும். இப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு ஐங்கிற ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜேயும் கேயும் 2 sum 2ல் இந்த மாதிரி நான் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ண போகிறேன்னா, i = -1. ஸோ இந்த பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். i = 0 இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அப்போது j = என்ன பண்ணணும், i + 1 வச்சுருப்பேனா. ஸோ 1 k = என்ன, லாஸ்ட் இண்டெக்ஸ் என்ன 0, 1, 2, 3, 4 2, 3, 4. ஓகே 4. இப்போ என்ன பண்ணலான்னா, வேல்யூஸ் வந்து எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, i, j, k. ஓகேவா. இப்போ என்னென்னா, i = 0, j = 1, k = 4. 2, 3, 4. ஓகே, இதோட நம்பர் என்ன, இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ வந்து -1, இவனும் -1, இவனும் வந்து என்னென்னா, இவன் வந்து என்னென்னா 4ல் வந்து என்ன இருக்கான், 2 இருக்கான். ஓகே, ஸோ இதுதான். ஓகேவா. இப்போ என்னென்னா, -1, -1, 2 இவன் வந்து வேலிடு.
ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ட்ரிப்ளெட்டாக எடுத்து வச்சுப்பேன். எந்த பொசிஷன்ஸ்லாம் 0, 1, 2. ஸோ இந்த பொசிஷன்ஸ் வந்து ட்ரிப்ளெட் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேளை இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது மறுபடியும் வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னா இந்த நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டூப்ளிகேட்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். கரெக்டாக? அதாவது எந்த காம்பினேஷன்ஸ் வந்தாலுமே இனிமேல் நம்ம வந்து மறுபடியும் போகிறோம் அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ வந்து இதுக்கு மேலே இந்த ஐக்கு நம்ம வந்து சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். i = 1ன்னு மாறும். i = 1ன்னு மாறிடுச்சுன்னா என்ன வரும்னா -1ல் இருக்கும். ப்ரீவியஸ் வேல்யூமே என்ன -1. ஸோ என்ன பண்ணிடுறேன்னா கண்டினியூ பண்ணிக்கிறேன். கண்டினியூ பண்ணுறதுனால i = 2ன்னு மாறிக்கிறேன். 2னா இங்கே 0 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ 0 வந்திருக்கு. ஓகே. ஸோ ஒரு கேஸ்க்காக என்ன பண்ணுறேன்னா ஜே மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ i = 0 வச்சுக்கிறேன். ஸோ ஒரு கேஸ் மட்டும் இருக்குது. ஒரு கேஸ்க்காக என்ன பண்ணுறேன்னா i = 0 வச்சுக்கிறேன். 0 வந்து என்ன -1. ஜே மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னா 2ல் வந்து என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ 0 -1 0. ஓகேவா? ஓகே இந்த நம்பர் இப்போது வந்து இந்த காம்பினேஷன் இருக்கா, -1 0. இன்னும் எத்தனை நம்பர் ஆட் பண்ணால் வந்து எனக்கு வந்து 0 வரும், 1 ஆட் பண்ணால் 0 வரும். நம்மளுக்கு டோட்டல் சம்ஜி கேயோட வேல்யூ இங்கே இருக்குது, 2ல் இருக்குது. கேயோட வேல்யூ 4, அது வந்து 2ல் இருக்குது. ஸோ இப்போது டோட்டல் வந்து எவ்வளவோ ஜென்ரேட் ஆகிருக்கு. டோட்டல் வந்து என்னவா இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ 1ங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவேன்னா கேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். கே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். -1 2 0. கே டிக்ரிமெண்ட் பண்ணனா என்ன வரும், 3ல் வந்திருக்கும். 3ல் வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ இது வந்து என்னென்னா ரிக்வயர்டு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ரிப்ளெட் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ட்ரிப்ளெட் என்ன வந்திருக்கும், 0, 2, 3. ஸோ இது வந்து ஒரு வேலிட் ட்ரிப்ளெட். சாரி, வேல்யூஸை போடணும். நான் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் போட்டுட்ருக்கேன். -1 -1 2. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்னா -1 0 1. ஸோ இந்த காம்பினேஷன் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த இதுக்கு மூவ் ஆகுறேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஜேயை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரெக்கார்ட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஜே மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணுவது என்ன வரும்னா 0, -1, ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணால் 3. இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது. ஸோ ஜே = கே வருது. ஸோ வந்து நான் இப்போது ஜேயோட பாசிபிள் காம்பினேஷன்ஸ், கேயோட பாசிபிள் காம்பினேஷன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். ஃபார் ஐக்கு ஜே கே பாசிபிள் காம்பினேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஐக்கு மூவ் ஆகணும். அடுத்த ஐயோட வேல்யூ என்ன, 1. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆகுறேன். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆகுது, நான் -1 இருக்குது. ப்ரீவியஸாகவே இருந்த வேல்யூ வந்து என்ன -1 தான் 0th இண்டெக்ஸில். ஸோ வந்து அடுத்த இண்டெக்ஸ் மூவ் ஆகிக்கலாம். நான் அடுத்த இண்டெக்ஸ் என்ன 2ல் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ ஜேகே பாசிபிள் காம்பினேஷன், ஜேயோட வேல்யூ என்ன 1, ஜேயோட வேல்யூ என்னென்னா 3ன்னு இருக்கும். கேயோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்னா 4ன்னு இருக்கும். ஓகேவா? இதில் என்ன இருக்குது, 1 இருக்குது. இதில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ டோட்டல் பண்ணேன் அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா நான் வந்து கேயை வந்து இந்த பக்கம் கொண்டு வருவேன், லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுவேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக மாறும். ஸோ வந்து எனக்கு நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்காது. கரெக்டாக? ஸோ இதுக்கப்புறமா நான் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்னா 3 வரும். என்னால் வந்து ஜேயும் கேயும் வந்து எடுக்க முடியாது. ஜே வந்து 4 எடுக்க முடியும், கேக்கு வந்து எந்த வேலையும் கொடுக்க முடியாது. ஸோ இவ்வளோ தான் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் வந்து சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து கோட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ஸ் டாட் சார்ட் ஆஃப். ஸோ நான் இங்கே வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், ஐ யூஸ் பண்ண போகிறேன். i = 0. ஓகேவா? while i is less than len of nums. ஸோ அந்த nums -2. ஸோ ஜேஎன்கேக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இது -1 வந்து கே, len -1 வந்து கே இருக்கும், len -2 வந்து ஜே இருக்கும் லாஸ்ட்டாக போகும்போது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன். j = i + 1. இப்போ என்னென்னா ஒரு வேளை இஃப் i is not equal to 0 இருந்துச்சு அப்படின்னா அண்ட் nums, அதாவது அதுக்கு முந்தின நம்பர் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். nums of i = nums of i -1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா கண்டினியூ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு நான் மூவ் ஆகிக்கலாம்.
நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகிக்கலாங்கும்போது நான் டேரெக்டாக அப்படிலாம் போக முடியாது. நான் வந்து என்ன பண்ணணும்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். I ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஸோ போட்டுக்கணும். அப்புறமா கேயோட வேல்யூ என்ன இருக்கும்? கேயோட வேல்யூ எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான். லென் ஆஃப் நம்ஸ் -1 லென் ஆஃப் நம்ஸ் -1 இருக்கும். ஓகேவா? இப்போ என்னென்னா while j is less than kவாக இருக்கிறது வரைக்கும் நான் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இஃப் nums of I plus nums of j plus nums of k இது வந்து என்னென்னா ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஆன்சருங்கிற ஒரு அரே வச்சுருக்கேன். ஆன்சர் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட்டு. ஸோ இந்த எம்டி லிஸ்ட்டுக்குள்ள வந்து போடணும் ஆன்சர் டாட் append of nums of I nums of j nums of k. ஸோ இது வந்து ஒரு அரேவாக அப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேளை இப்போது இந்த சம் இஃப் nums of I plus nums of j plus nums of k. ஸோ இந்த வேல்யூ வந்து greater than 0வாக இருக்குது. ஸோ greater than 0வாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா k வந்து -1 பண்ணுவேன். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா j ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணுவேன். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் பண்ணுறேன்னா கிரேட்டராக இருக்குது அப்படின்னா அதை சம் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ வந்து k மைனஸ் பண்ணுறேன். இது லெஸ் தேன் 0வாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா சம் வந்து குறவாக இருக்குது, எனக்கு கிடச்ச சம் வந்து குறவாக இருக்குது. ஸோ வந்து சம்மை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சொல்யூஷனு. ரிட்டர்ன் ஆன்ஸ். ओके, सबमिट करो. ராங் ஆன்சர். எனக்கு எந்த கேஸில் ஃபீல் ஆகிருக்குன்னா ஐ வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஐ இந்த இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு எனக்கு இந்த ஜே வந்திருக்கு, இந்த கே வந்திருக்கு. இது எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா மறுபடியும் ஐ வந்து ஜே வந்து இந்த வேலையாக இருக்கும்போது எனக்கு வந்து அடிக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போனா என்ன பண்ணலான்னா ஸோ எனக்கு இப்போ ஒரு ஜேங்கிற வேல்யூ, அதாவது ஃபார் ஐ எனக்கு ஒரு ஜே கிடச்சிருச்சு, அந்த நம்ஸ் ஆஃப் ஜே கிடச்சிருச்சு. அதேமாரி ஒரு நம்ஸ் ஆஃப் கேயும் கிடச்சிருச்சு. இப்போ மறுபடியும் அந்த ஐக்கு அதே நம்ஸ் ஆஃப் ஐ வரக்கூடாது, அதே நம்ஸ் ஆஃப் ஜே வரக்கூடாது. இதுதான் என்னோடய ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இஃப் வைல் நம்ஸ் ஆஃப் ஜே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜே நம்ஸ் ஆஃப் ஜே நம்ஸ் ஆஃப் ஜேயாக இருந்துச்சு அப்படின்னா ஜே ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி வைல் நம்ஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் கே -1 இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணணும்னா கே ஈக்குவல் டு 1 பண்ணிகிட்டே வரணும். இதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகணும். அண்ட் ஜே இஸ் லெஸ் தேன் கேயாக இருக்கணும். அதேமாதிரி இங்கே வந்து அண்ட் ஜே இஸ் லெஸ் தேன் கேவாக இங்கேயும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்னொரு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினாக வந்துருக்கணும், மாற்றி போட்டிருக்கேன். ஜே இஸ் லெஸ் தேன் கே அண்ட் ஓகே j is less than k and ஓகே, அந்த ஃபெயிலான டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? சப்மிட் ஆகுதா? சப்மிட் ஆகிடுச்சு. விச் இஸ் 24% ஃபாஸ்டர். டைம் கான்ஸ்டன்ட் தான் பிகாஸ் ஆஃப் n ஸ்கொயர். ஸோ n கியூப்லேருந்து n ஸ்கொயருக்கு எந்த சொல்யூஷன் வந்து கொண்டு வந்துடும்.